ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழலையின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். போன வாரம் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரமும் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே குட்டீஸ், போன வாரம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு புது ப்ரோக்ராமோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இந்த வாரத்துடைய ஸ்பெஷல் குழந்தை யாருன்னு பார்க்கலாமா? வாவ் ஜெசி லாரன்ஸ், சூப்பர். இயேசுவால் எல்லாம் கூடும் அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு நீங்கள் பண்ண டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாய் குட்டீஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி, பாட்டி, தாத்தா எல்லாம் நல்லா இருக்காங்களா? குறிப்பாக நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இந்த கிட்ஸ் டைமில் மழலையின் குரல் வழியாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி முக்கியமாக ஜீசஸ் சொன்ன ஒரு ஸ்டோரி, ஒரு பேரபிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஜீசஸ் அவர் இருந்த சமயத்தில் அவருடைய சீடர்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டோரிஸ், பேரபிள்ஸ்லாம் சொன்னார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேரபிள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். மண் வெட்டி மற்ற எல்லாத்தையும் வச்சு வேலை செஞ்சிட்ருக்கிறார். வேலை செஞ்சிட்ருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி பார்த்தா அதில் கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருக்கும் தெரியலன்னொன்னே உடனே என்ன பண்ணுறாரு, அந்த மண்ணெல்லாம் மூடி வச்சுட்டு போய் அந்த லேண்டு யாருது அப்படின்னு பார்த்து தங்கிட்ட இருந்த காசு, தங்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்று அந்த லேண்டை வாங்கி அதுக்கு வேலி போட்டு அதை சொந்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஷர் எல்லாத்துக்குமே அவர் அதே அதிபதியாக மாறினார். இந்த லேண்டு அப்படின்னா என்ன? ஜீசஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தை வச்சுருப்பார். அதே போல் தான் நம்முடைய லைஃப்லேயும் ஆண்டவர் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் வச்சுருக்கிறார். அந்த ட்ரெஷர் ஹண்ட்டில் அந்த ட்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்களும் ட்ரெஷர் ஹண்ட் விளையாண்டுருக்கீங்களா? விளையாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ட்ரெஷர் ஹண்ட்டில் அந்த ட்ரெஷரை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருப்பாங்க. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம நினைக்கலாம்
அந்த மனுஷன் அந்த நிலத்துல ஈஸியாக அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா தடுக்கணுன்னு வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரெஷர் கிடச்சிது. இல்லை, அப்படி ட்ரெஷர் கிடச்சிருந்துச்சுன்னா அந்த நிலத்துல யார் வேலை செய்ய வச்சாங்களோ அவங்களே அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படி சொன்னால், தன்கிட்ட இருந்த டூல்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து செனிக்கி இல்லைன்னா மண்வெட்டி இதை வச்சு ஆழமாக வந்து என்ன பண்ணார், தோண்டினார். ஆழமாக தோண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஆழமாக தோண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ஏதோ தட்டுப்படுது. என்னடா தட்டுப்படுதுன்னு பார்த்தா அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அங்கே ட்ரெஷர் இருந்துச்சு. ஹாய் குட்டீஸ், இதே போல தான் நம்ம லைஃப்பில் அந்த ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஷர் ஹண்ட் வச்சுருக்கிறாரு. உங்கள் லைஃப் தான் அந்த லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரெகுலராக உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நல்லதெல்லாம் கொடுத்துருக்குறாரு. நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்குறாரு, அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. சூப்பரான ஸ்கூலில் நீங்கள் படிச்சுட்ருக்கலாம், நீங்கள் டியூஷன் போகலாம், இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அது போதுமா? இதுவே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறீங்களா? இந்த மனுஷன் வந்து எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணார்னா, வேலை செய்யும்போது டீப்பாக டிக் பண்ணார், ஆழமாக தோண்டினார். ஆழமாக தோண்டும் போது தான் பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏதோ தட்டுப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து என்ன ஆகுது, அவர் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறாரு. சரி, நீங்களும் நானும் நம்ம லைஃப்பில் இருக்கிற ட்ரெஷரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரெஷர் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பயங்கரமாக ஒரு அற்புதமாக மாற்றக்கூடிய ட்ரெஷர் யாருன்னு கேட்டால் வந்து ஜீசஸ் தான். உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே வந்து சூப்பராக மாற்றக்கூடிய அந்த ட்ரெஷர் வந்து ஜீசஸ் தான். அப்போது இந்த ஜீசஸை வந்து நம்ம எப்படி நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருக்க ஜீசஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? இந்த நிலங்கிறது நம்ம ஹார்ட்டு தான். இந்த ஹார்ட்டுக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறார். இவங்க ஹார்ட் வந்து குட்டியாக இருக்கலாம், நீங்கள் குட்டி தம்பியாக இருக்கலாம், குட்டி தங்கச்சியாக இருக்கலாம், குட்டி பாப்பாவாக இருக்கலாம். உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறார். அந்த ஜீசஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, நம்ம பைபிள் வாசிக்கும்போது. நான் காமிச்சேன்ல இந்த செனிக்கி இல்லைன்னா இந்த மண்வெட்டி காமிச்சேன்ல, அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு டூல்ஸ் நமக்கு வேணும். அந்த டூல்ஸ் இருக்கும்போது தான் நம்ம டீப்பாக டிக் பண்ண முடியும். சரி, ஜாலியாக நம்ம கேஷுவலாக இருக்கிறோம், ஜாலியாக வீடியோ கேம் விளையாடுறோம், இல்லை சிரித்து பேசி விளையாடுறோம், அதோடு விட்டுட்டா நார்மலாக அந்த லேண்டில் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு போன மாதிரி நம்மளும் வேலை செஞ்சுட்டு போகலாம். ஆனால் டீப்பாக இருக்கிற ட்ரெஷரை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னால் வந்து டீப்பாக டிக் பண்ணணும். டிக் பண்ணுறதுக்கு டூல்ஸ் தேவை. அந்த டூல் தான் வந்து ப்ரேயர். டாடி மம்மியோடு சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும். தனியாக ஒரு 4 வார்த்தை சொல்லி ப்ரேயர் பண்ணணும். அப்புறம் பைபிளில் ஒரு வசனம் வாசித்து அதை மனப்பாடம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருக்க ஜீசஸை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ஜீசஸ் நம்முடைய லைஃப்பில் ரியல் ஆகும்போது நம்ம லைஃப்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரெஷியஸாக மாறிடும். ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடும். ஏன் அப்படி சொன்னால் வந்து ஜீசஸ் சொல்கிறாரு பைபிளில், யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் மை ஐஸ், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். அதனால் இன்றைக்கி நம்ம 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். அந்த மனுஷன் மாதிரி நம்ம லேண்டில் ஒர்க் பண்ணணும். அதுபோல் டீப்பாக டிக் பண்ணணும். டீப்பாக டிக் பண்ணுறதுக்கு நம்ம 2 டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன்று ப்ரேயர், இன்னொன்று வந்து பைபிள். ப்ரேயர் ஆண்டவருக்கு குட்டி குழந்தைங்க ஜெபம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்பார். உங்கள் அப்பா அம்மாக்கா ஜெபம் பண்ணுங்கள், தாத்தா பாட்டிக்காக ஜெபம் பண்ணுங்கள், அண்ணனுக்காக அக்காவுக்காக தம்பிக்காக தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். சரியா? இப்போது ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் செஞ்சு ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் என்னோடு இந்த கேக்கிட்ஸ் டைமில் ஆண்டவரே, இந்த மழலையின் குரல் இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவரே இங்கே கலந்துருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிற ஒவ்வொரு கிட்ஸையும், குறிப்பாக இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கிட்ஸையும் நிறைவாக ஆசீர்வதிங்க.
அவங்க லைஃப்பில் இருக்கிற அந்த ட்ரெஷரை அவங்க கண்டு கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க, நிறைவாக ஆசீர்வதிங்க. அவங்க படிப்பை ஆசீர்வதிங்க, அவங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, வீட்டில் குடும்பத்தில் இருக்க எல்லா சகோதர சகோதரி எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த பிள்ளைங்க உண்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஜொலிக்கிற நட்சத்திரங்களை போல நிறைவாய் நீர் உயர்த்துவீராக, நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. மழலையில் இப்போ என் கூட ஜெபித்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் எல்லாம் சூப்பராக மனப்பாட வசனம்லாம் பண்ணி அமைச்சிருந்தீங்க. இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை பார்க்கலாமா? திருப்பாடல்கள் 118, 14, 15. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. 15வது வசனம். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. குட்டீஸ், இந்த மனப்பாட வசனத்தை கேட்டிங்களா? எல்லாரும் சீக்கிரமாக இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஃபோனில் வீடியோ எடுத்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு யார் ஃபஸ்ட் அனுப்புறீங்கன்னு பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் மனப்பாட பண்ணி அனுப்புன குட்டீஸோட வீடியோவை இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு மனப்பாட வசனத்தை சொல்ல போகிறேன். திருப்பாடல்கள் 118, 23, 24. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு பயிற்று. 24வது வசனம். ஆண்டவர் தோற்றுவிட்ட வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் பை பாய்.